வணக்கம் மக்களை, நான் விஜயன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, இலங்கையில் ஒரு சில நாட்களாக ஒரு விடயம் மிக பேசும் பொருளாக இருக்குதுன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா. அவங்க எல்லாருக்கும் தெரியும். புதிய அரசு, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசு முதலாவது ஒரு திட்டத்தை மக்களுக்கான நல்ல திட்டத்தை கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பித்து என்ன சொல்கிறது, மக்களுக்கு ஆதரவாக சில விடயங்கள் அவங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி, தேர்தலுக்கு முதல் வாக்குறுதி கொடுத்த மாதிரி களமிறங்கியிருக்காங்க. சொன்ன விடயங்களை பின்பற்றுறதுக்கு அவங்களுக்கு முதலாவது சால்வ். ஏன்னா கவர்மெண்ட் ஒரு விடயத்தை சொல்லிட்டு செய்யாம வர்றதை விட சொன்ன விடயங்களை செய்ய துவங்குற கவர்மெண்ட்டுக்கு பின்னால் மக்கள் நிற்கணும். என்னன்னு சொன்னால், சில விடயங்கள் விமர்சனம் இருந்தால் கூட நிச்சயமாக நாங்கள் அரசுக்கு ஆதரவாக பின்னுக்கு நிற்க வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். என்னத்துக்காக இந்த வீடியோ பதிவுண்டா உங்களுக்கு தெரியும். முதலாவது இலங்கையின் கிளீன் ஸ்ரீலங்கா சட்டத்தின் கீழே இலங்கையில் இருக்கிற பேருந்துகள் வாகனங்களில் ஒட்டப்படுகின்ற இந்த ஸ்டிக்கர்களை வேறு அலங்கார பொருட்களை நீக்கிற நடவடிக்கையில் ஆளும் அரசின் அனுமதியோட போலீஸார் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு எதிராக என்ன சொல்கிறது, பேருந்து நடத்துனர்கள், பேருந்து உரிமையாளர்கள், அது மட்டும் இல்லாமல் பேருந்து ஓட்டுநர்கள் எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது, போலீஸாரால் எங்களுக்கு மிகப்பெரிய கெடுபுடியாக இருக்குது, எங்களுக்கு வேலை செய்ய இடையூறாக இருக்குன்னு சொல்லி போர்க்கொடியை வைத்திருந்தா. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வேலை நிறுத்தத்துக்கே போயிட்டாங்க. அதன் பிற்பாடு போலீஸ் மா அதிபர் அவர்கள் இடையில், அதாவது பேருந்து உரிமையாளர்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடைபெற்றது. போலீஸ் மா அதிபருக்கும் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்துக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பிற்பாடு ஒரு நிபந்தனையோட 3 மாத காலம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த ஸ்டிக்கர்கள், சட்ட விதிக்கு உட்பட்டு சில விடயங்கள் அகற்ற நடவடிக்கைகள், சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி வாகனம் ஓட்டணும், ஓட்டுநர்கள் தவறாக ஓட்டாம விதிமுறைகளை பின்பற்றணும், அந்த அடிப்படையில இவர்களுக்கு 3 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாக போலீசாரால்னு சொல்லி இப்ப செய்தி வழியா இருக்கு. என்ன பொறுத்த மாட்டேங்கி என்ன இது, இந்த சட்டங்கள் அனைத்துமே காலகாலமா இலங்கையில் இருக்கிற சட்டங்கள். இப்பதான் சட்டத்தை படிக்க போறாங்கன்றா புரியவில்லை எனக்கு. இந்த 3 மாதமே சட்டத்தை படிக்க போறாங்கன்னு சொன்னா, இதுக்கு முதல்ல இந்த சட்டம் இருக்கு. இந்த கவர்மெண்ட் இந்த சட்டத்தை அமல்படுத்துது, இந்த சட்டத்தை செயற்படுத்து. முதல்ல இருந்த கவர்மெண்ட் செயற்படுத்தாததான் இந்த பிரச்சனை. முதல்ல இந்த கவர்மெண்ட் ஸ்டிக் பண்ணி இந்த சட்டங்களை செயற்படுத்தி இருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. இந்த சட்டம் இல்லாத சட்டத்தை கவர்மெண்ட் நிறைவேற்ற முற்படையில. ஏற்கனவே இந்த சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன சொல்றது, தங்களுடைய சட்டத்தை சரிவர இந்த மக்களுக்கு வழங்கணும்ன்றதுக்காக, இந்த சட்டத்தை பின்பற்றணும்ன்றதுக்காக இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. ஆனா நாங்க இல்லை, நாங்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக தான் நிற்போம்னு சொல்றது முறையில்லாத செயல். என்னை பொறுத்த மாட்டேங்கி கவர்மெண்ட் சில விடயங்கள் கொண்டு வரும் பொழுது நம்ம எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. ஏன்னு சொன்னால், ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது நம்ம முழு ஆதரவு வழங்கினா தான் அவர்கள் என்ன அந்த அடிப்படையில் என்ன செய்ய வராங்க கவர்மெண்ட். நாங்கள் கவர்மெண்ட் ஒரு விடயத்தை செய்கிறதுக்கு முதலே நம்ம இந்த சட்டம் கூடாது, இதை செய்யாதுங்கன்னு முட்டுக்கட்டை போட்டோம்னு சொன்னால், ஒரு எந்த நாட்டில் வர எந்த அரசும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யாது. ஓரளவு வாய்ப்பு கொடுத்து ஒதுங்கி நின்று, நம்ம உதவி செய்யாட்டியும் ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருக்கணும். கவர்மெண்ட் என்ன நல்லது செய்யுதுன்னு பார்த்து கொண்டிருக்கோம். என்ன பொறுத்த மாட்டேங்கி இலங்கையில எல்லா துறையிலும், இப்போ நீ பேருந்து வாகனங்கள்ல மட்டும் குறையில்லை, எல்லா துறையிலும் ஏகப்பட்ட விடயங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா கீழே கிளீன் பண்ண வேண்டி இருக்கு. யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, யாழ் மாவட்டத்துல தனியார் பேருந்துக்கும் அரச பேருந்துக்கும் இடையில ஏகப்பட்ட தடவைகள் முருகல் நிலையில் காணப்பட்டிருக்கும். வீதியிலேயே 2 பேரும் என்ன சொல்றது, ஒருவரை முற்படும் பொழுது ஏகப்பட்ட விபத்துகள் நடைபெற்றிருக்கு. என்ன சொல்றது, வீதி சட்டத்தை மீறியத அடிப்படையில் விபத்துகள் நடைபெற்றிருக்கு. அந்த விபத்தின் அடிப்படையில் ஏகப்பட்ட நாளை மக்களுடைய ஒரு கோரிக்கையாவே இருந்து வந்தது, அரசு மீது இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் என்று சொல்லி. அதன் அடிப்படையிலேயே அரசு கிளீன் ஸ்ரீலங்காக்களை முதலாவது நடவடிக்கையாக இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தாங்க. உண்மையாவே இதை பாராட்டணும். இது உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சகோதரங்கள், உங்களை மாதிரி தான் நாங்களும் நீங்களும் எல்லாம் ஒன்றுதான். அதன் அடிப்படையிலேயே அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது பயன்படுறது முழுக்க பொதுமக்கள்ல நீங்களும் ஒரு ஆள் தான். உங்களுக்கு மட்டும் இல்லை, பேருந்துகள் வாகனங்களுக்கு மட்டும் இந்த சட்டம் செல்லாது. ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற எல்லா துறைகள்லையும் கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழே எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறதுக்கு நாட்டின் ஆள்ற தேசிய மக்கள் சக்தியின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அதுக்கான திட்டத்தை வகுத்து செயற்படுத்தி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக நிற்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த வீடியோவில் இன்னொன்றே பதிவு செஞ்சிடுறேன், தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த பேருந்து தரிப்பிடங்களில் இந்த வெத்திலைகளை சப்பி அந்த இடத்துலையே துப்புவாங்க. தெளிவாக நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது காமெடியாக கூட இருக்கலாம், ஆனால் கிளீன் ஸ்ரீலங்காக்களை இதுக்கு ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இதை பார்க்க நீங்கள் யாராக இருந்தால் கூட இதை அமல்படுத்த முற்படுங்க. என்னன்னு சொன்னால்,
பொது இடங்கள், அதாவது பேருந்து தரிப்பிடங்கள் வந்து பொதுமக்களுக்காக அரசால வழங்கப்பட்ட ஒரு தரிப்பிடம். அந்த இடங்கள்ல வந்து நம்ம வந்து வெத்திலையை சாப்பிட்டு துப்பும் பொழுது இன்னொரு நபர் அதை தொடுவதோ இல்லை மிதிப்பதோ அதன் மூலம் ஒரு நோய் பரவ முற்படும் பொழுது அவர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கி அவர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறாரு, காய்ச்சல் வேறு வேறு நோய்களால். தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, பொது இடங்கள் வந்து அரசாலை அனைவருக்காக வழங்கப்பட்ட ஒரு இடம். பேருந்து தரிப்பிடம் என்றது அரசால வந்து அனைவருக்குமாக வழங்கப்பட்ட ஒரு இடம். அதுல வந்து நீங்க வந்து வெத்தில சாப்பிட்டு துப்புறதுக்கான இடம் இல்லை. அது வந்து எல்லாருமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உங்க வீடுகளில் நீங்கள் வெத்திலைகளை சப்பி துப்பலாம். வீதிகளில் துப்புவதோ இல்லை பொது இடங்களில் துப்புவதோ அரச என்ன சொல்றது பேருந்து தரிப்பிடங்களில் துப்புவதோ விதி மீறல். அதையுமே கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழே கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. நாட்டின் கவர்மெண்ட் இதையும் கவனம் செலுத்துங்க. எல்லாரும் இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நாட்டை கிளியர் பண்ணணும்னு சொன்னா ஒரு விடயம் மட்டுமில்லை, ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கு. கிளீன் ஸ்ரீலங்கா கீழே இதையும் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.